திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மகா சிவன்ராத்திரி. மகா சிவன்ராத்திரி என்னைக்கு வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும்? அன்னைக்கு ஏன் போய் குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவாங்க. அது போக அன்னைக்கு பூராமே விடிய விடிய கண்ணு முழிச்சு இந்த வழிபாடெல்லாம் செய்வாங்க. என்னன்னா எல்லாருமே பொன் பொருள் நிறைய சேர்க்க வரும். குலதெய்வத்தை அன்னைக்கு போய் வழிபட்டா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளா மகா சிவன்ராத்திரி நிறைய பேர் கும்பிடுவாங்க. நிறைய பேர் அதை குலதெய்வ வழிபாடு பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மகா சிவன்ராத்திரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். எல்லாரும் புராணத்துல சில கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் உண்மையிலேயே சிவன்னா என்ன அப்படின்றத திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை அப்படிங்கிறாரு. அப்ப குல தெய்வமாவும் அதை வழிபடுறோம். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் குல தெய்வம் எது அப்படின்னா, எந்த தெய்வம் நம்மளை விட்டு போயிருச்சுன்னா நம்ம உயிரோட இருக்க மாட்டோமோ, நம்ம பணம்னு சொல்லுவாங்களோ, அந்த சீவனுக்குள்ள ராத்திரி இது. அதான் சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லைன்ட்டா. அப்ப சீவனுக்கு உள்ள ராத்திரி அன்னைக்கு சீவ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, என் உயிரே, நான் நன்மை செய்யணும் தீமை செய்யணும் என்னுள் இருந்து என்னை காத்து கொண்டிருக்கும் என் உயிரே, உயிருக்கு உயிரே, என் சிவபே, செம் பொன்னம்பலவானனே, என் சிவபெருமானே அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த சீவனை நினைத்து நினைத்து வழிபட்டுட்டு இருக்கோம். அடுத்த சிவன் ராத்திரி வருது, அடுத்த மாசம் சிவன் ராத்திரி வருது. அப்போ இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக, உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சீவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த வழிபாடு நடந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அங்க போய் சிவன் ராத்திரியில சிவாலயத்துல போய் நீங்க எந்த ஆலயத்துல வேணாலும் போகலாம். ஆனா சிவாலயம் சிறப்பு. அங்க போய் உட்காந்து அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா போதும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். மந்திரம் சொல்ல வேண்டாம், தந்திரம் சொல்ல வேண்டாம், நம்ம பிரச்சனையை சொல்ல வேண்டாம். நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்றதா இருந்தா சிவபெருமானுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம போய் சொன்னாதான் தெரியும்னு ஆயிரும். சரிங்களா? அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யும் போது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிரும். சிவமே உனக்குள்ளதான் இருக்கிறான். அவன் அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரியாவது நினைந்து உணர்ந்து மகிழ்ந்து பேரருள் பெறுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த மகா சிவன் ராத்திரி இருக்குது. அன்னைக்கு நம்ம கேரளா கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ஒரு எலி தீபத்தை தூண்டினதுனால பெரிய சக்கரவர்த்தியா பிறந்ததால சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆனாலும் அன்னைக்கு செஞ்ச சின்ன புண்ணியமே அவ்வளோ பெரிய ஒரு பிறப்பை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க உண்மையாவே சிவம் என்பது என்னவென்று உணர்ந்து, அனைத்து உயிர்களுக்குள்ளேயும் சிவம் இருக்குது. அப்போ அதை உணர்ந்து, அதை நினைந்து உணர்ந்து, எந்த உயிருக்கும் தீங்கி இழைக்காமல் இருப்பதுதான் உண்மையான சிவ வழிபாடு. அதை நாம செய்யணும்னா வள்ளல் பெருமான் அதை சொல்வாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னுவாரு. சரிங்களா? அந்த மாதிரி செய்யும் போது அனைத்து தோஷங்களும் நீங்கும். நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.